அந்த அமாவாசை கழிச்சு 3வது நாள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து கட் பண்ணது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 இன்ச் வந்து வளர்ந்துருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, டேண்ட்ரஃபு, ஹேர் ஃபாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்னால வந்து ரொம்ப வந்து ஸ்கேல்ப் இச்சிங்காக இருக்குன்றீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான, அதாவது ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வச்சுருந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து உங்களோட முடி வந்து மாய்ஸ்சரைடாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டீப் கிளென்சிங் பண்ணி உங்களோட முடியை வந்து நல்லா அந்த மினுமினுப்போட வந்து வச்சுருந்து அந்த ஃப்ரிஸி ஹேர், ட்ரை ஹேர்லாம் இல்லாமல் ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் இப்போ என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேரோட ஷைனிங்கும் என்னோட ஹேர் க்ரோத் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரொமோட் ஆயிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்த்தி இன்டேக்கும், அதாவது ஃபுட் இன்டேக் வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேர் மாஸ்க்கு அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பர், அதாவது 9444342349 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேர் பேக்கில் போட்டிருக்கேன், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பால் எடுத்து ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தேங்காய் பால் வச்சு நம்ம ஹேர் பேக் போடுறப்போ நம்ம முடி வந்து சீக்கிரமாக அந்த ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரைடாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே நான் சேர்க்க போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கேல்பில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர விடாமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த ஆலோவேரா ஜெல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே இருக்க ஜெல்லை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட் ஜெல்லை மட்டும் நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து எந்த ஒரு தண்ணியும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரொம்ப வந்து திக்காக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு கொஞ்சமாக வந்து போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் பாலே போதும். இப்போ என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு காட்டன் துணியில் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு தேங்காய் பாலும் அந்த ஆலோவேரா ஜூஸையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து எந்த ஒரு அந்த டேண்ட்ரஃபோ ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனோ எதுவுமே வராது. ஸோ இது கூடவே வந்து நான் ஆட் பண்ண போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான். முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் முழு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்கலாம், முட்டை ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம ஹேர் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வராதாக்கா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் வேணும்னா எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து முட்டையோட ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டதுக்கப்புறமா வந்து இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் என் தலையில் வந்து அப்ளை பண்ணுறேன். தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் தலையில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் வச்சு ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வச்சு பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. இப்போ அதை வந்து ஒரு பன் டைப்பில் போட்டிருக்கேன். இப்போ அந்த பன்னை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ என் தலையில் ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணி விடுறேன். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கேல்பில் வந்து டீப்பாக வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும்.
ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ண பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி காட்டன் பால் வச்சு நம்ம இந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலே வந்து அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ அப்ளை பண்ணுறப்பயே இந்த மாதிரி லைட்டாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. அப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி லென்த் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ அந்த ட்ரைனஸ் ஃப்ரிஸினஸ்லாம் இல்லாமல் முடி வந்து நல்லா வந்து அந்த ஷைனிங் கன்சிஸ்டன்சியில் முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்வர்ஸ் மெத்தடில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஜென்டில் மசாஜ் பண்ணிவிட்டு கொண்ட மாதிரி கட்டி கவர் பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து வச்சுருந்துட்டு அப்புறமா ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். அதே போல் இது வந்து ஸ்ப்ளிட்டன்ஸும் வர விடாமல் தடுக்கும்ன்றதுனால நல்லா ஸ்ப்ளிட்டன்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதே போல் இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து நம்மளுக்கு அதாவது ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால முடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொண்டை கட்டிட்டேன். இப்போ நான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்னோடய ஹேருன்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்தி இன்டேக்கும் வந்து ரொம்ப வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். இந்த சம்மரில் நல்லா வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ், அதாவது வந்து ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் குடிங்க. நிறைய தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க, ஹைட்ரேட்டிங்காக வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தும் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ தான் ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. ஸோ ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் பண்ணும், ஹெல்த்தி இன்டேக்கும் எடுக்கிறப்போ ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்த்தி ஃபுட் இன்டேக்கும் ப்ளஸ் ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் மாஸ்க், இந்த மாதிரி சிம்பிள் ஹேர் மாஸ்க்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு என்னென்னா எண்ணெய் வைக்காமல் விடுறது. ஸோ எண்ணெய் வந்து நல்லா வந்து ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், பாடி ஹீட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுவும் வந்து ஹேர் ஃபால்க்கான ஒரு ப்ராப்ளம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.